ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் மிரரு. ஸோ இதை வந்து எப்படி இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வைக்கிற மாதிரி 4 டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ 4 டாட் வந்து வச்சுட்டு சில்க் த்ரெட்டு, அயன் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட்டும் அயன் நீடிலும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 டாட்டை பிரித்து வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாஸ் டிவைட் பண்ணி போட. இல்லைன்னா நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நான் போடுறத வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டுனா அப்படியே நீடில் எடுத்துட்டு த்ரெட்டை கீழே இருந்து மேலே வந்து எடுத்துட்டு அப்படி கொடுக்க 4 எட்ஜஸ்க்குமே வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வராது. ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு. இப்போ நான் செயின் போட்டேன், ஒரு லாக் போடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த டாட்டுக்கு கொண்டு போது ஒரு செயின், ஒரு லாக் அப்படி போட்டிங்கன்னா ஸ்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வெளியே தெரிகிற அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக மிரர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரையும் நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த போதும்னா நீங்கள் இதுவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக ரொட்டீனாக வந்து நம்ம போட போகிறோம். நான் எப்படி போடுறேன் அப்படின்றத மட்டும் கிளியராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு அப்படி தான் வந்து போடுறேன். நீங்கள் லாக் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அந்த ஸ்டிப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா அந்த செயின் வந்து உங்களுக்கு விலகி வந்துடுற மாதிரி ரொம்ப இதுவாக வந்து தெரியும். ஸோ இப்படி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் 4 பக்கம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சு தான். லென்த்தாக ஒரு செயின், அது குட்டியாக ஒரு செயின் வந்து போட்டு 4 எட்ஜஸு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பார்த்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் இப்போ நான் ஆல்ரெடி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே சிம்பிளான கிளாஸஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ்க்கு இந்த ஒர்க் வந்து கொடுக்கலாம், மிரர் ஒர்க் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை, எல்லா மிரர் ஒர்க்குமே சொல்கிறேன். நீங்கள் த்ரெட்டில் பண்ணுறதுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் பீட்ஸில் பண்ணுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ளைனாக உங்கள்கிட்ட குர்த்தி இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ளவுஸ்க்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டைட்டாக எப்பயுமே சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாத்துக்கோ நீடிலுக்கு இசிக்கும் போது ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும் போட. ஓகேவா? அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நான் வந்து எண்ணாட் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பீட்ஸ்லேயும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் வந்து போட்டுக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கீழே இருந்து நீடில் வச்சு அந்த இழுத்திங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு சரியாக வந்து கீழே வந்து போயிடும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறது வந்து தெரியாது. ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ செயின் ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்களுமே வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் ரூ. 100 மட்டும்தான் ஆரி கிளாஸுக்கு. வேறு எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ஒன் டைம் பேமெண்ட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன அவுட்லைன் கொடுத்துக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் எல்லாம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து வரும். ஓகேவா? ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருனா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்தே உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த கிளாஸை வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.